Hi my celebrities, welcome to my Novice YouTube channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வம்சம்ல அப்படிதானே சொல்லுவாங்க, எங்களுடைய பாரம்பரியம் சொல்லலாம். அது எங்களுடைய கலை. எங்க பாட்டி முப்பாட்டா அந்த டைம்ல இருந்து சொல்றேன். ஃபேமிலி எல்லாம் பார்க்க போற ஹல்தி. ஸோ வந்து இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலியில யாருமே இதை பார்த்ததும் கிடையாது, அனுபவிச்சதுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நான் இங்கே பதிவு பண்ணி ஆகணும். 0% கூட இல்லை. ஆமா, அதாவது 0% என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. 1 பைசா வரதட்சணை கூட இல்லாம நடக்கிற எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது என்னன்னா, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து இந்த ஹல்தி, சங்கீத், ரிசப்ஷன், கல்யாணம், இதுக்கப்புறமா பாலு, தமிழ் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து லைக் நானும் யோகியும் சேர்ந்து, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, அதாவது எங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பண்றோம். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிட்டோம், பொண்ணு வீட்ல இருந்து எதுவுமே வந்து வேண்டாம், குடுக்குற மாதிரி இருந்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு 0% வரதட்சணை, இதான் சொன்னேன். 0% வரதட்சணை கல்யாணம். ஆமா. ஓ அப்படியா விஷயம். காலையில 6 மணிக்கே நாங்க ரெடி ஆயிட்டோம். சூரியன் வந்து சுள்ளுன்னு வந்துட்டு மதியமே வந்துட்டாப்ல. ஆக்சுவலா வேற ஒண்ணு சொல்ல வந்தா மறந்துட்டா. இல்ல ஏதாவது பேடா சொல்லக்கூடாது இல்லையா? என்ன இன்னும் போலியாப்பா நீ? என்னப்பா? அது எப்பவுமே பாலனா போகுது, இது என்ன புதுசா பூல போகுது? பூல பொங்குது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அதாவது அவன் கேட்டது இந்த பானையில இருந்து பொங்குது இல்லையா? பானையில பொங்கல் தான் பொங்கும். பானையில மாடுலஸும் தப்பா இருந்துச்சு. பானையில பால் தான் பொங்கும், பூ எதுக்கு பொங்குதுன்னு குழந்தை கேட்டுச்சு. அது குழந்தை. ஓகே டன். ஓகே. சோ வந்து இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சோ தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. அண்ட் வந்து எனக்கு வந்துட்டு கில்லாடி ஜோடிஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் 140 அடி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எங்களோட காஸ்டியூம் பத்தி இருப்பா ஒரு நிமிஷம். கடுப்பேத்துறார் மை லார்ட். 140 அடியில இருந்து விழுந்து எனக்கு டெயில் போன் ஃபிராக்சர் ஆச்சு. அதுவுமே நிறைய பேர் கேட்டீங்க, டேய் இருடா ஒன்னு பேசு சொல்லி நிறுத்துக்கலடா. சோ வந்துட்டு சொல்லுப்பா. கொஞ்சம் தள்ளு. பூக்கோச்சி எப்பவுமே எல்லையில இருக்கும், இது என்ன போலீஸ் எழுதுறாங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பெருசா எதுவும் ஆகல, டெயில் போன் மட்டும் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. நிக்க முடியும், நடக்க முடியும், படுக்க முடியும், உட்கார மட்டும் தான் முடியாது. சோ இப்போ வந்துட்டு ஹல்தி அங்கங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. 6 மணில இருந்துங்க என் கல்யாணத்துலயும் எழுந்துச்சு நான் தான் எல்லாருக்கும் போன் பண்ணி வாங்க கல்யாணம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே இப்ப இததான் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஃபேமிலி? எனக்கு வந்து என்னன்னா லைக் எங்களோட காஸ்டியூம்க்கு அவங்க பெரிய தேங்க் பண்ணுவோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கிறிஸ்கார்த்தி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு ஹல்திக்கும் சங்கீத்துக்கும் ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப எலகண்டா, எலகண்டா தச்சாப்ல. எனக்கு இந்த சால்ல சட்டை தச்சாங்க. ஆனா நல்லா இருக்கு. அதுவும் இல்ல அது வந்து இந்த பாடி தான். ஏய் உன்னைய கொன்றுன்னு சொல்லிட்டு பூஜூஸ். ஓகே, இது வந்து லைக் ஒரு எலகண்டா போடணும் அப்படின்றனால பண்ணிருக்காங்க. நம்ம ரொம்ப பேஸ்டோம்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஸோ வந்துட்டு கிறிஸ்கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் ஒரு ஐடியாவும் இல்லை, போய் கொடுத்தோம், வந்துட்டோம். ஐ மீன் டிசைன் கூட அவர் தான் சூஸ் பண்ணாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க எல்லோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நேற்று நைட் 2 மணிக்கு தான் பேண்ட் எல்லாம் வந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோ அவரே உட்காந்து கைப்பட தச்சுலாம் கொடுத்துருந்தாரு. வந்ததா வெந்ததோட போய் விடிய விடிய தச்சிட்டு வந்ததுமா. இப்போ வந்து பொண்ணு மாப்பிளையும் வந்து உள்ள ரெடியா இருக்காங்களா, மேக்கப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமா என்னோட மேக்கப் வேற எல்லாருமே அழகா இருக்குன்னு சொன்னாங்க, ஜீவிதா. ஸோ வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க மேக்கப் போட்டாதான் அழகா இருப்பாங்க, பசங்க மேக்கப் போடாமலே அழகா டானா இருவீங்கடா லூசு பசங்களா, போங்கடா டேய். நாங்களே வந்து ரெடி ஆயிட்டோம். ஆமாங்க, முதல்ல நாங்க தான் ரெடி ஆயிருக்கோம். இன்னும் யாருமே ரெடி ஆகாம இருக்காங்க. நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. வேற யார் யாருன்னு காமிக்கிறோம். வாங்க 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 வாங்க. நந்தினி குட் வைப்ஸ் ஒன்லி. குட் வைப்ஸ் ஒன்லி. யாராவது நெகட்டிவா வந்தா கூட அதை படிச்சு பார்த்து தயவு செஞ்சு குட் வைப் போட உள்ளவா. நந்தினி பார்ட்டியை மட்டும் இவன் இவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த பார்ட்டி இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே சங்கீதம் எழுதி தெரியுதோ இல்லையோ, இந்த வேர்டை பார்த்துட்டே உள்ள வரணும்னே என்னன்னு கேளுங்க. இந்த மாதிரி கலகலன்னு பேசுறவன் நைட்டு கோலகலன்னு பேசுறவன் என் பேரை மாத்திக்கிறேன். நான் பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா? நாங்க டீட்டோட
டீ குடிக்க மாட்டேன். டீ காஃபி குடிக்க மாட்டாரு, குடிப்பாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. எங்க வீட்டோட ஹல்தி ஃபங்க்ஷனை வந்துட்டு யார் பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கெட்டி மேளம் அப்படின்றவங்க தான். ஸோ ரொம்ப பார்த்து நிறைய விஷயங்களை, புதுசான விஷயங்களை, நாங்கள் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸை காமிச்சா கூட அந்த வீடியோ ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் வீடியோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ கெட்டி மேளம். அண்ட் வந்து இந்த கெட்டி மேளோட ஓனர் வந்துட்டு எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ரிலேஷன். இந்த ஃபேமிலின்றதை தாண்டி யாருக்கு பண்றதா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்க அந்த மாதிரி நடத்துனாங்க. ஸோ கெட்டி மேளமுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வருது அப்படின்னா கெட்டி மேளமை ஃபாலோ. இதுதான் ராணி அம்மா, நந்தினி அம்மா. என்னோட மாமியார் டூப்ளிகேட் மாமியார், புகுந்த வீடு மாமியார் இவங்க. டைரக்டர் சாரா வளர்த்து கொண்டு வந்திருக்கானா? வளர்த்து அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. மூஞ்சில ஒரு மாதிரி பல சைனிங்கா பவுடர் போட்டுருப்பாப்ல. ஒன்றும் போடல, அதனாலதான் நல்லா இருக்குப்பா. எந்திரிச்சு நில்லுங்கப்பா. நான் ரொம்ப நாளா என் சுடிதாரை காணாம தேடிட்டு இருக்கேன். அந்த சுடிதார் இங்கதான் இருக்கு. யாரு கேட்டேன் சுடிதார் எடுத்து போட்டீங்க? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. எல்லாரும் ஓகேவா? ஆல் ஓகேவா? ஏன்பா உங்க பையனும் அந்த பொண்ணு ரெடி ஆகல இன்னும்? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டாப்பா. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாடா. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டா. மாப்பிள்ள ரெடி. ஈவென்ட்க்கு வந்துட்டாடா. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அதனால எங்களுக்கு பெரிய ஆமா, சர்ப்ரைஸ். மாப்பிள்ள 6 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க காலையில. காலையில யோகி வந்து போனை எடுத்ததுமே போனை எடுக்கல, அப்படியே உட்காந்துட்டான். பா உன் தம்பி தூங்கிட்டான் போல இருக்கப்பா, போனை எடுக்கல அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொன்ன எந்திரிச்சு வந்துட்டாப்ல. திருகி வைண்டிங்ல பேசுற நீ, இது நல்லா இருக்குல்ல. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தூக்கம் வருது. இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க வந்தோடனே ரெஸ்டும் பார்த்துட்டு ரொம்ப பயந்தேன். அவ்வளவு பெருசா இருக்கு. தெரியலையாவது. அதாவது என்னன்னா உள்ள படுக்க இடம் இல்லைன்னா நாங்க ஜக்கூஸ்ல போய் ஜக்கூஸ்ல படுத்துப்போம். அந்த மாதிரி கூட கக்கூஸ் இருக்கும் போய். நல்லா இருக்கு. அதனால இது வந்தோடனே எனக்கே சர்ப்ரைஸ் ஆச்சு. நல்லா இருக்கு பார்க்கவே. நல்லா இருக்கா? ஹாப்பியா? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? வாங்கப்பா. வாங்க சொல்லுங்க. ஹாய்மா, வாங்க. சொல்லுங்க. பாத்தீங்களா? மாப்பிள்ள இவர்தாங்க. மாப்பிள்ள இவர்தான். இது அம்மாவும் அப்பா வந்து பிரபுவோட அம்மா. இது வந்து பிரபுவோட வந்து கிளம்பி அப்படியே வந்தாங்க. ஆமா, இது வந்து பிரபுவோட அப்பா, இது வந்து பிரபுவோட அம்மா. ஹாய்மா. எப்ப வந்தீங்க? இல்ல இந்த பிரபுவோட அம்மா, பிரபுவோட அப்பா, அந்த பிரபுவே நான் தான். ஆமா. ஏய், ஏன் ஆன்ட்டி பத்தி? ஐயோ ஆண்டி, சாரி. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உயிரை பணைய வச்சு அந்த ஈவெண்ட் எல்லாம் நடத்தல. அம்மா சொல்லணுமே சொன்னேன், அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நீங்க பாத்தீங்களா? இவதான் வந்து லைக் கெட்டி மேளத்தோட ஃபவுண்டர். என்ன பொண்ணு அப்படி சிரிக்க கூடாது. அவருக்கு பாலு கிட்ட என்ன ஆளு என்னடா ஏன் சிரிச்சீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் சிரிச்சா? சரியான பண்ணு. சரியான பண்ணுன்னா சொன்னாதானே தெரியும். சொல்லு. லவ் ஆக்ஷன்றாமா இது. சால்தாடா. ஆரதாக்கா வந்துட்டு ஆசை நல்லா இருக்கா அப்படின்னு. ஆசை நல்லா இருக்கும். ரொம்ப நேரமா நந்தினி சைலண்டா இரு. சைலண்டா போவாங்க. சைலண்டா. ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க, பின்னாடி வாங்க. ஏதோ காதல் புறாக்கள் போல. அப்படியே சைலண்டா கண்டு போக. உன்னை நான் என்ன சொன்னேன்? சேர்ந்தே நிக்க கூடாது சொன்னா. இந்த மாதிரி மூலக்காரனருக்கு போவாதீங்கன்னு அத்தனை வாட்டி நான் சொன்னேன். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆக்சுவலா பை தி வே இவர் பேர் காட்வின். ஓகே, இது வந்து பிரீத்தி. பிரீத்தியை பார்த்திருப்பீங்க, வில்லி, ஆஹானா வில்லி இவங்கதான். ஸோ அவரோட ஃபியான்சி, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ அதனால வந்துட்டு சார் வந்து என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தாப்ல. திடீர்னு நான் ஏஞ்சி ஓகே எல்லாரையும் வந்துட்டு எழுப்பணும் அப்படின்னு ஏஞ்சி வர்றது பாக்குறேன். மறுபடியும் ரூமுக்கு போறேன், இன்னொரு பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு.
யாரா ஏய், இல்ல அப்படி சொல்லாத பப்ளிக்கா, வீட்ல செருப்பால அடிப்பாங்க. அதாவது என் பையன் துருவ வந்து தனியா படுத்திருந்தான், அவனை பாதுகாக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவர் இருந்தாரு. எனக்கு புரியல. இவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் ஒரு நிமிஷம். இல்ல குரு இந்த பக்கத்துல படுத்திருக்கான், இந்த பக்கத்துல யார் படுத்திருந்தா? இல்ல எனக்கு இப்ப அதுதான், அவனை ப்ரொடெக்ட் பண்றதா நடுவுல படுத்துட்டு 2 பேரும் இப்படி படுத்துக்கலாம். ஆனா அவனை லாஸ்டா தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் படுத்தது வந்து கொஞ்சம் வயித்தறிச்சலா இருக்கு. இது வர வேண்டாம். நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓ அப்படியா? தூரம் என்ன கலர் ஸ்லிப்பர் போட்டிருக்கான் சொல்லு. அவன் கிரீன் கலர், நான் சொல்றேன் என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கான்னு கேளு. ஜட்டி ரெட் கலர். நான் தான் போட்டே விட்டேன் இன்னைக்கு. துரு குளிப்பாட்டினது இவன், ஜட்டி போட்டது ட்ரெஸ். ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சரி நம்ம எதுவும் பண்ணல. சரி நாங்க ஃபங்க்ஷன் மூட்ல இருக்கோம். வாங்க வாங்க அடுத்து போலாம். என்ன அசிங்கப்படுத்த. இவர் ஒரு முக்கியமான ஆள். என்னுடைய க்ளோஸ் நண்பர். அதாவது நம்பர் 1 அவரு, நம்பர் 2 இவரு. அதான் நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 2 டுபாக்கூர் இவரு. ஸோ நிறைய விஷயங்களை எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டாப்ல. அண்ட் முக்கியமா சொல்ல போனோம்னா, அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் டான்ஸ் ஆட போது ரிஹர்சலுக்கு வராம பயந்துட்டு பின்னாடி கொல்லப்புறத்துல போய் கத்துக்குறோம்ல. ஹெட்ஃபோன் போட்டு சாங் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சாங் கேட்டு மனசுக்குள்ளேயே ஒண்ணுமே இல்ல, வெறும் 4 மூமெண்ட் தான். தின்தா 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 அததான் பண்ண போறோம். 6 மட்டும் பாருங்க. யோ நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. ஸோ வந்து என் தம்பியோட ஹல்தி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துல வந்து நடக்குது. எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎம் பக்கத்துலயே இருக்கிற ஷாஜகான் பேலஸ். ஆமா, இங்க வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டே நாங்க வந்துட்டோம். நேத்து நைட்டே வந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாமே பண்றது எல்லாமே உள்ள பண்ணி ஒரு வழி பண்ணிட்டோம். இல்ல இது வந்து நான் வந்து இந்த ராஜஸ்தான், இந்த சூரத் அந்த சைடுல நம்ம ஒரு பேலஸ்ல நடத்துற ஃபீல் வந்து. அண்ட் வந்து ஷாஜகான் பேலஸ்க்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாருங்க, ஒரு மும்மூர்த்திகள் வராங்க பாருங்க. திஸ் இஸ் பாத்தீங்களா, கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனா கோல்டு கிடையாது. ஓகே, திஸ் இஸ் தமிழ். அண்ட் மிஸ்டர் வாங்க, எங்க போறீங்க? இந்த 3 பேரை பாத்துக்கங்க. 3 பேர் ஒன்னா தான் சுத்துவாங்க. ஃபங்க்ஷன் இங்கேயும் நடந்துட்டு இருக்கும், இவங்க இங்கேயும் நடந்துட்டு. ஆனா இவங்க 3 பேர் எதுக்கு சிரிக்கிறாங்க? எதுக்கு இப்படி மாப்பிள்ளை கூட்டம் மாதிரி தெரியல, நீங்க வேற ஏதோ கூட்டம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, ஜாலியா. அதாவது வந்து எல்லாரும் ஒரு சீரியஸான விஷயம் பண்ணிட்டு இருந்தா நீங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது அக்யூஸ்டுங்க, 3 அக்யூஸ்ட். இது அப்துல், தமிழ், எங்க தலைவர் பாத்துக்கோங்க. யாரு? சரி ஓகே, சரி எல்லாரையும் பாத்துக்கோங்க. பொண்ணை இன்னும் பாக்கலங்க, வாங்குங்க பொண்ணை பாப்போம். என்னடா நைட் ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கா இவன்? எவ்வளவு நேரமா? நான் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். 10 கால பியூட்டிஃபுல்லா. எங்க வீட்டு பொண்ணை வந்து நீங்க வந்து வேற மாதிரி அனுப்பணும். நீங்க சீக்கிரம் முடிச்சு அனுப்புனா போதும்னு இருக்கு எனக்கு. வந்தாதான் போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் பிளான். என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, அக்கா நான் 7 மணிக்கு அங்க இருப்பேங்க. போட்டோகிராஃபர்ஸ் ஆல் போட்டோகிராஃபர்ஸ் see the result. ஆமா, நீங்க வந்தோடனே சொன்னீங்களா நீங்க தான் லேட் அப்படின்னீங்க. இந்த பொண்ணுனால தான் லேட். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன், யாரு? நான் தான். ஆமா சரி ஓகே, இவங்க 2 பேரும். அதாவது பக்கத்துலக்கு பாயசல கேக்குறதெல்லாம் இங்க வேணாம். அவன் ரெடி ஆவறனா இல்லையோ, நீ அவன் ரெடி ஆயிட்டு வெளிய போயிட்டான். இப்போ வந்து கல்யாணம் ரெடியான அவன் Dress மாட்டிட்டு போயிட்டான். அந்த கல்யாண இனிஷியேட்டிவ்ல நம்ம என்ன பண்ணோம்னா பாதியா பிரிச்சிடணும். ஓகே, பாதி தப்பு தமிழ்து, பாதி தப்பு பாலுது. அப்படி போயிடணும். அப்ப இருக்கிற தப்பெல்லாம் இவ ஒத்துக்க மாட்டாப்பா. எல்லாமே என் தம்பி மேல போட்டுருவாப்பா. என் தம்பி நாங்க அப்படி பழக்கலப்பா. உருட்டு இல்ல ஆக்சுவலா 2 பேருமே லேட்டா தான் வந்தாங்க. இப்பதான் நான் வெளியே சொன்னேன், தம்பி எழுப்பி விட்டதே வந்துட்டு இவதான் எழுப்பி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ணுவீங்க ஜீவி? half an hour. ஈவென்ட் முடிஞ்சு சங்கீத்துக்கு ரெடி ஆயிருவோமா? வரும்போது இந்த ட்ரெஸ் தான் வந்தியா? போட்டா அதுக்கப்புறம் ரெடியா தான் ஆகணும். ஓகே, எங்களுக்கு டக்குன்னு ப்ளீஸ் மேடம். சீக்கிரம் எப்படியாவது வந்து. இவர் வந்துட்டு தேவா பேர் பாத்தீங்களா? எல்லா கூலிங் கிளாஸ். ஏன்டா கூலிங் கிளாஸ் போட்டுருக்கீங்க? he is my right and left hand எல்லாமே இவர்தான். ஆமா, பட் கீழ பாத்தீங்கன்னா ஒயிட் பேண்ட் போட சொன்னா ப்ளூ பேண்ட் போடு. ஏன்டா பேண்ட் எங்கடா? அந்த லேட்டா தான் தகவல் வந்துச்சு. அதோட செட்டே வாங்கி கொடுத்த மேடம். அதுலயே இது மட்டும் தான் இருந்துச்சா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. 2 பேரை வந்துட்டு
உள்ள போய் தூங்கிட்டாங்க, அவங்கள மறந்துட்டோம். அதனால வாங்க. என்ன பெற்ற தாய், வெளியிலே ஒரு சொல்ல வெளில வந்துருப்பாங்க. நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, இப்போ ஆக்சுவலா வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ரீசெண்டா தான் இன்ஜூர் ஆச்சு. ஸோ அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலா மேடம் 6 வேற சொன்னாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் தான் ஆடாதீங்க, கண்டிப்பா ஆடு லாஸ்ட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. 12 ஸ்டிச்சு, போன் உடஞ்சி அந்த போல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் மை கூட பிறந்த பிறப்பு. எப்படா தப்பிக்க போற? என்ன இல்ல தூய தமிழ்ல சொன்னேன், என்னோட சிஸ்டர். ஓகேவா? ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே, தங்கச்சியை காணும், உங்க தங்கச்சியை காணும், உங்க தங்கச்சியை காணும். தங்கச்சி எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரல. இதுக்காக நான் ஒரு பிரச்சனை பண்ணுவேன். என்ன ஆகுது? 7 மணிக்கு வராங்க. 10:30 மணி ஆகுதுங்க. ஃளைட் ஏறறவங்க 1 ஹவர்ல வந்திருக்காங்க. ட்ரீனர்ல இருந்து இங்க வரதுக்கு எனக்கு புரியல. வரும் ஆனா வராது. எவ்வளவுதான் வந்து நம்ம ஆடம்பரமா பண்ணாலும், எவ்வளவு கிராண்டா பண்ணாலும், அதை எப்படி காமிக்கிறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்ல சிம்பிளா பண்றோமோ கிராண்டா பண்றோமோ, ஆனா அந்த மெமரபிள் வந்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை அந்த பார்த்தா மெமரிஸை வந்து கிரியேட் பண்றது, அதாவது ஒரு மொமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா அந்த மொமெண்ட்டை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரியும் வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த ஒன்ஸ் மோர் ஃபோட்டோகிராஃபிக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்க போகுதுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க, என்னன்னு கேட்போம். வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன டைம்? என்ன டைம்? 5 minutes. ஏன்னா 2 குழந்தை இருக்கு. அதனால 3வது குழந்தையா? இன்னொரு குழந்தை பெத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். முடியலக்கா சார், உங்க பொண்ணுக்கு தானே பொண்ணோட அப்பாங்க. பாருங்க, வர டைம் ஆகுது. மணி 10:30 ஆகுது. 10:30 ஆகுது? ஆமா. மணி என்ன ஆகுது இப்ப? 7 மணி சொன்னாங்க. 11 ஆகுது. பாத்தீங்களா, அவர் வாயில இருந்தே வருது. 11 மணி. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். 7 மணி. நான் 8 மணிக்கு நேத்து உங்ககிட்ட சொன்னேனா? 8 மணிக்கு இங்க இருங்கன்னு சொன்னேனா? அப்ப என்ன சொன்னீங்க? வரேன்னு சொன்னேன். உன்னோட தாய், அம்மா. ஹலோ முத்தமா, இங்க மொத்தமா முடிச்சு. கம் ஆன். என்ன இது வந்து பொண்ணோட அம்மா, இது பொண்ணோட அம்மா. இங்க பாருங்க, இப்ப உங்க வணக்கத்தல எதிர்பார்க்கல. என்ன 11 மணி ஆகுது. மணிக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க, எங்களுக்கு டிரைவர் இருக்காரு. இதெல்லாம் ஏமா, இதெல்லாம் ஒரு காரணமாமா? எப்படி வர முடியும்? நான் ஓட்டிட்டு வர முடியும். எங்க உங்க பையன்? எனக்கு டிரைவிங் தெரியாதே. இது ஒரு ரீசனா சொல்லலாமா? நீங்க யார் வீட்டு ஃபங்க்ஷன் எனக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னா 11 மணிக்கு வெயில்ல உட்கார்ந்து என்னடி வாய்ஸ் இது? எனக்கு புரியலடா. 11 மணிக்கு அவங்க 2 பேரும் உட்கார வச்சு குளிக்க ஊத்தி, ஒண்ணுமே இல்ல, மொட்டை வெயில்ல வாங்க எல்லாரும் மாதிரி கறி கட்டை ஆகும். இப்ப யாராவது வெயிலா இருக்குன்னு சொன்னாங்கன்னா டிரைவர் வரலடா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். டைம் என்ன? டைம் என்ன? இங்க பாருங்க, கேமரா வருதா? சரி அப்படின்றோம். டைம் என்ன ஆகுது? What is the time? நீங்க காலையில What is the time? காலையில அவன் பேசுவான் 49. சரி, ஓகே. ஹெவி டிராபிக், ஃபேமிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் சொல்றீங்க. பாபநாசம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல ஒண்ணா போய் சொல்லல, மாத்தி சொல்றாங்க. டிரைவர், டிராபிக். இல்ல அவன் ஏதோ சொல்லு. காலையில 6:30 மணிக்கு விட்டீங்க. 7:20 கிளம்புனா லேட்டு. நான் என்ன பண்ணுவேன்? எங்க வீட்டு எல்டர்ஸ் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. இல்ல, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. அதே கஷ்டத்தை தான் நானும் இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ வந்துட்டு வருத்தப்படாத. ஓகே, சீக்கிரம் அவனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. குயிக். A few moments later. பாலுக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா சொல்ல போனா வந்துட்டு ஃபேமிலிலேயே அந்த விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரப்போகுது. ஸோ அந்த பிராண்டை வந்துட்டு இது வரைக்கும் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு என்னன்னா இப்போ வந்து அதை நான் பாலுக்கு வாங்கி கொடுக்குறேன்றப்போ செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது யாருக்குமே தெரியாது. ஸோ வெறும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் வந்து டெக்கர் பண்றாங்க, பின்னாடி டெக்கர் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் போட்டோகிராஃபர்ஸ் டீம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. மீது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் ஏன்னா நான் வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவா, அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ அதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த க்ரௌடுமே எக்ஸைட்மெண்ட் ஆகும். அது எப்படி எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன சர்ப்ரைஸுங்கிறத பொறுத்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. யோகி வந்து நிஜமாவே இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சீரியஸ்லி சில மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கும். லைக் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான். எனக்கு பயங்கரமான ஒரு பெரிய சர்ப்ரைஸ். யோகி வந்து பாலுக்கு வந்து BMW பைக் யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் ஆக்சுவலாக நான் அதை ஓப்பன் பண்ணதுமே பலூன் ஏதோ வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். அவன் தாங்க எங்களுக்கு பெரிய கிஃப்ட், யோகி தான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்டை கம்பேர் பண்ணும்போது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வர்த்தே இல்லைன்னு தோணுது எனக்கு. அவன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலை பாலுவை வந்து அவன் என் புள்ள அப்படின்னு சொல்லி அவன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலை அப்படின்றது வந்து இந்த ஒரு மொமெண்ட்ல வந்து தெரிஞ்சது. சூப்பர்மா சூப்பர்மா. எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ். ஐ லவ் யூ so much. God bless you டா. கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். பயங்கர எமோஷ்னலாக இருக்கேன். பை. அவனுக்கு எப்பவுமே ஒரு சூப்பர் பைக் வாங்கணும் ரொம்ப எமோஷ்னலாக சொன்ன விஷயமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை கரெக்டாக பிடிச்சி யோகி நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணும்போது அவங்க ஆக்சுவலாக அவன் கண்ணே கலங்கிட்டான் இல்லையா, ஒரு மாதிரி அவன் எமோஷனல் ஆகி பேசிட்டான். ஆனால் பயங்கர சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே. கட்டின பொண்டாட்டிக்குமே சர்ப்ரைஸ், செகண்ட் ஒய்ஃப் இருக்காரு சர்ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய LMWவா BMW அந்த படப்படப்பே அப்படியே வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதா. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதா. ரொம்ப 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 நன்றி. சென்னை சர்ப்ரைஸும் சரி எங்கள் மாமாவுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் என்னன்னா எங்கள் அக்கா கூட தெரியாமல் வீட்டுக்கே தெரியாமல் எங்கள் மாமா வந்து சரி ஓகே இவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச நம்பர் 1111 எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும். ரொம்ப லக்கியான ஒரு நம்பர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போயே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வந்து எனக்கு தெரில, அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எமோஷனலா இருந்துச்சா? ஆமா, அவனோட ஃபர்ஸ்ட் பைக்கா? ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்துட்டு கியர் பைக் வாங்கணும் ஆசை. எனக்கு இந்த டைமில் கிடைக்கணும் இருந்திருக்கான்னு தெரில. அதுவும் எனக்கு பிடிச்ச பைக்கு, அது ஒரு ட்ரீமு. நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை, நீ எனக்கு பிடிச்ச பர்சன் தான். இருந்தாலும் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும், எல்லா பற்றிக்குமே வீடியோ பார்க்குற எல்லா பற்றிக்குமே இருக்கும் இந்த மாதிரி பைக் வாங்கணும் அப்படின்னு. இதில் மெயின் என்னன்னா 2 சீட்டு தான், இங்கே பாலு இங்கே நானு. ஐயோ என்னாச்சு, என்ன சொன்னீங்க? இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த விஷயம் எமோஷன் பயங்கரமாச்சு. நான் எதிர்பார்க்கல, சத்தியமா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உருட்ட வேணாமே சின்ன சண்டை கிண்டா. ஒரு வழியா வந்து சங்கீத் ஹல்தி வந்து சிறப்பாக முடிந்தது. எப்படி இருந்துச்சு பாலு? ஐயோ பயங்கரமா இருந்துச்சு. அப்படியா? You feel happy? சரியான ஹாப்பி,
சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? வேற லெவல். அப்படியா? ஆமா. உண்மையை மட்டும் பேசுங்க. என்ன பொண்ணு கூப்பிடுமா? பொண்ணை கேளுங்க. எப்படிமா இருந்துச்சு ஹல்தி? சூப்பரா இருந்துச்சு. என்ன குளிர்தா? ஹாப்பியா இருந்தியா? ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே டன். ஸோ அவ்வளோதான். அதாவது ஹல்தி வந்து நம்ம வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு கொடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சங்கீத். ஆமா சங்கீத். கூப்பிட போவா யார் போடுறா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு சங்கீத் அடுத்து 6 மணிக்கு இங்க இருக்கு. நீ என்ன பண்ற? இப்ப குளிச்சிட்டு உட்கார்ந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிற. 6 மணி. ஓகேவா? தயவு செஞ்சு டைமை கீப் அப் பண்ணுங்க. 6 மணி. அந்த 6 மணியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிடுங்க. பை. Thank you. அடுத்த சங்கீத் vlogல பார்க்கலாம். அமுகு டுமுகு அமால் டுமால்